அனைவருக்கும் காலை வணக்கம். டிடிகே ரோட்ல இருந்து நாங்க வந்து சென்ட்ரல் நோக்கி ஒரு ஆட்டோல நானும் என் மனைவி வந்துட்டு இருக்கும்போது அவன் வந்து பேசுறான். ஃபர்ஸ்ட் 200 ரூபா கொடுங்க சார். நான் 250 ரூபா கேட்டேன். 200 ரூபாய்க்கு பேசுறேன். சரி வண்டி ஏறி அவன் வந்து அப்படியே வர்றான். அப்படியே சிந்தாரிப்பேட்டை கிராஸ் பண்றான். சிந்தாரிப்பேட்டை கிராஸ் பண்ணும்போது சார் ஒரு நிமிஷம் சார் எங்கள்கிட்ட சொன்னான். நிறுத்தினான். இறங்கி அங்க ரோட்ல உட்காந்துட்டு இருக்கான். ஒரு வயசான ஆளு. ஒரு சாப்பாடு போடணும், ஒரு பைய கொடுங்க சரின்ட்டு இன்னும் தூரம் வர்றான். எக்மோர் கிராஸ் பண்ணும்போது அங்க போய் இன்னொரு பொண்ணு கொடுக்குறான். என்னையா நான் அவனுக்கு முடியும் எனக்கு என்னையா கொடுத்துருக்க அப்படின்னு. சார் நம்ம ஓட்டுறோம் சம்பாதிக்கிறோம். நீ சாப்பிட்டியா? இன்னும் நான் சாப்பிடல. அப்ப மணி சுமார் ஒரு 1:45 இருக்கு. இன்னும் நான் சாப்பிடல சார். எனக்கு சாப்பாடு இருக்கு சார். இன்னொரு பாக்கெட் வச்சிருக்கேன் சார். நான் எப்பவுமே சாப்பாடு வாங்கும் போது ஒரு 3 வாங்கிடுவேன் சார். 3 4 அன்னைக்கு எவ்வளவு வருமானம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிடுவேன் சார். இன்னும் ரோட்ல உட்காந்து இருக்கான். யாரு சார் சாப்பிடணும்? அவன் கொடுக்கறானோ கொடுக்கலையோ அதனால என்னால கொடுத்துருவோம் சார். உனக்கு வீடு ஐயா நிறையா இருக்கு. குழந்தை குட்டிகள் சார். ஒரு பையன் மனைவி இருக்கு. அவளையும் வேலைக்கு எனக்கு அதை கேட்டுட்டு நான் வெக்க மாட்டேன். ஒரு ஆட்டோ டிரைவர் அவன் ஒரு நாளைக்கு ஓட்டுனா தான் அவனுக்கு காசு. அவன் வந்து 2 பேருக்கு என் கண்ணு முன்னாடி சாப்பிட்டான். எனக்கு அப்ப நான் இறங்கி அவனுக்கு 300 ரூபா கொடுக்கும். 200 ரூபாய்க்கு 250 ரூபா கொடுக்க மாட்டேன் சார். 300 ரூபா கொடுக்குறேன். இல்ல சார் சாப்பாடு வாங்கி எனக்கு செருப்பு லட்ச மாதிரி இருந்தது. காசு வாங்கணும் சார். இது வந்து என் சொந்த எக்ஸ்பீரியன்ஸ். நான் படிச்சிருவோ கேட்டது அப்புறம் வாங்கணும் சாப்பாடு வாங்கி அது எனக்கு வந்து நான் தப்புவாங்க. அப்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டான். அப்பா வாங்கிட்டாங்க. அதாவது மனிதன் நேயம் இதுதான். மனிதனை நேசிக்காம யாருக்கும் தெரியுமா? யாருமே தெரியாது. இலக்கியங்கள் படிக்கிறோம், கதை படிக்கிறோம், சினிமால பாக்குறோம், என்னமோ பண்றோம். ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம நேசிக்கிறோம். பக்கத்துல நம்மோடு இருக்கிறவங்க அவனுக்கு ஒரு ஐடியா சொல்றாரு, அவனுக்கு பேசுறாரு. அந்த மாதிரி மனிதனை கஷ்டப்படுறான். இது வந்து யாருக்குமே கேட்க முடியாது. அவங்கிட்ட கேட்க முடியாது. அதாவது நம்மளால முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பா நம்ம செய்யணும்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து நமக்கு வந்து அவன் மட்டும் முன்னேறல. நம்மளும் இது வந்து இருவரும் கருப்புள்ள ஒரு பட்டைய மாதிரி என்ன செய்யறாரு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் செஞ்சு பாருங்க, கூப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இதனால இளைய நாளாக